என் ஆண்டவர் கரெக்டான நேரங்களை தரிசனத்தை பேசும்படியாய் உங்கள் மத்தியிலே அழைத்து வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் இந்த பரலோக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அப்பா அம்மா, நீங்க தான்ப்பா அந்த விஷனு. ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை கைவிடாம நான் காக்கிறனோ, அதே போல வருங்காலத்துல என் ஊழியத்தை நீங்க செய்வீங்களா? அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை போய் நீங்க மீட்பீங்களா? இன்றைக்கு நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, அதுக்கு யாருங்க காரணம்? யாருப்பா காரணம்? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்விக்குரிய வைக்கிறார். யாருப்பா காரணம்? இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க, சாப்பிட்ற, நிம்மதியா போய் தூங்குற, சில நேரங்கள் உனக்கு கஷ்டம் வரும்போது கூட என்ன நோக்கி நீ கூப்பிடுற, அப்பவும் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேனல்லப்பா. அப்பவும் உனக்கு நான் வந்து கிட்ட வந்து, மகன் நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய தகப்பன், உன்னை நான் ஆறுதல் படுத்த முடியும் என்பதை அவர் நம்மளுக்கு நிரூபிக்கிறார்ல. அந்த நிரூபிக்கத்தக்கதான நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியாம மறந்துட்டீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா மாறிடுது பாருங்களேன். அதனால தான் இன்றைக்கு காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, ஏன்னா தரிசனத்தை எதிர்பார்த்த நீங்க இன்றைக்கு நான் உங்களை தரிசனமா மாற்றண்டாமங்க. அல்லேலூயா. என்னை மாத்திரம் இல்லை, இங்கு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் கர்த்தர் உங்களையே விஷனா மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. யூ ஆர் தி விஷன். ஐ ஆம் தி விஷன். I am the vision. விஷன்னா என்னப்பா? விஷன்னா என்ன அப்படி நீங்க தெரியாம சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா தெரியாம இருப்பீங்கன்னா, உலகத்தார ஒன்று சொல்றான், vision creates from the goal but number go but us it creates from soul. அல்லேலூயா. தரிசனம் உலகத்தானுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பொருள்னாலும் ஆசைகளினாலும் எல்லா விதமான நோக்கங்கள் எதிர்பார்ப்பினால் உண்டாகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, நம்மளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு விஷன் இல்லை. நம்மளுக்கு என்னன்னா ஆத்தும அறுவடை செய்கிறதான ஒரு சோல் அண்ட் வின்னிங். அல்லேலூயா. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படியோ வந்திருக்கலாமே, ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கணும்? ஏன் நம்மளை ஆண்டவர் முன் குறிக்கணும்? ஏன் தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் ஏன் போகணும் அவ்வளோ தூரம்? அவ்வளோ பெரிய ஆளா நம்ம? நோவே. அவ்வளோ நல்லவங்களா? இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு அவர் நம்மளை அழைத்தது ஒரு நோக்கம் உள்ளது என்பதென்றால் அது என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அவ்வளோதான். தட் சிம்பிள். இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். தட் சிம்பிள். இதுதான் என் பிரசங்கமே. அல்லேலூயா. வேற ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு, அழகாக இருப்பதற்கு, அழகாய் உடுத்துவதற்கு, அழகாய் நம்மளை மேலே நம்ம அவுட்டோக் நம்ம பூசிப்பதற்கு எல்லாத்துக்கும் கர்த்தரே காரணமாக இருக்கிறாரு. எதற்குனா, இது எல்லாத்தையும் கொடுத்து நீ சந்தோஷமாக கட்சிக்கு இருந்துன்றதுக்கா? நோ. நீ கேட்டல, எல்லாத்தையும் கேட்டல, உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ என்னுடைய விருப்பம் ஒன்று இருக்கும்ல, அதை நீ ஏதாச்சும் ஒன்றாவது நிறைவேற்றிய வாழ்க்கையில்? அல்லேலூயா. ஏதாச்சும் ஒன்றாச்சும் நிறைவேற்றுறீங்களா? இல்லை. அதை நம்ம கேள்விக்குறியாக தான் வச்சுட்டே இருக்குமே தவிர, அதாவது என்னன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் உணர்த்தினார், ஒரு வசனத்தை உணர்த்தினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உன் கண்ணில் இருக்க துருவை எடுத்துட்டு அப்போ என்ன பண்ணு, பிறருடைய கண்ணை என்ன பண்ணு, துருவெடு. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தில் தான் நம்ம இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னன்னா, நம்ம போய் என்ன பண்ணுறது, எந்த விதமான சேவையும் செய்யறதில்லை, செய்கிறவங்க என்ன பண்ணுறது விடுதில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எம் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாவிப்பா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன், அப்புறம் போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், அப்படி வசனத்தையே மாற்றிக்கிறோம். நம்மளும் திருந்த மாட்டோம், மற்றவங்களே போய் திருந்த விடவும் மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு, நான் பாவிங்க, நான் போய் சொன்னால் எப்படிங்க, முதல்ல நான் திருந்துறேன், அப்புறம் போயிட்டு மற்றவங்களை திருத்துறேன்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா, 1997 சொல்லியிருப்போம், நான் கண்ணில் இருக்க துருவு எடுத்துன்னு அப்புறம் மற்ற கண்ணில் துருவு எடுக்கிறேன்ட்டு. இன்னும் இவருக்கு டில் 2024 இன்னும் நம்ம கண்ணில் இருக்க துருவை நம்மளால் எடுக்க முடியல. இப்பயும் சொல்கிறேன், நம்மளால் கண்ணில் இருக்க துருவை எடுக்கவே முடியாது. நான் பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நான் ஜானிமா இப்படி சொல்கிறீங்க, உண்மைங்க. நம்ம கண்ணில் இருக்க துருவை நம்மளால் எடுக்க முடியாது. எப்போ நான் கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய அழைப்போம், நீ விஷன் என்று புரிந்து கொள்ள அந்த நாட்கள் வராத வரைக்கும் நீங்கள் அந்த கண்ணில் இருக்க துருவை எடுக்கவே முடியாது. எவ்வளவு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, எழுதி தரேன், எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க. பூரணமாக பரிசுத்தமாக யாரும் வாழ முடியாது. என் தேவனால் மட்டும்தான் முடியும்.
அல்லேலூயா. அதனால தான் உங்களை சொல்லுகிறாரு, அம்மா அப்பா நீ கவலைப்படாத, அந்தக்கான எல்லா விதமான தேவை நான் செலுத்திட்டேன். உன்னுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், போய் சுவிசேஷத்தை அறி, போ கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லு, போ இதோ அநேக ஆத்துமாக்கள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த ஆத்துமாக்களை நீ கரம் பிடித்து தூக்கு. கஷ்டத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு கூட ஒரு நாள் நீ அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நான் உதவினேன் அல்லவா, உனக்கு நான் நல்லவர் என்று தெரிஞ்சேன் அல்லவா, உனக்கு நான் வியாதிகளை மாற்றினேன் அல்லவா, உனக்கு நான் அநேக விடுதலை கொடுத்தேன் அல்லவா. இந்த விடுதலை யார்கிட்ட நீ சொல்லாம இருக்க போற? இந்த விடுதலை யார்கிட்ட இன்னும் நீ வச்சுக்கொண்டு உன் வாழ்க்கைய உன் பிள்ளைங்களோடு உன் குடும்பத்தோடு உன் சொந்தக்காரங்களோடு வாழ்க்கையை ஓட்ட போகிறாய்? அல்லேலூயா. தேவ மகிமை ஒன்று இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் ஒன்று இருக்கும் பொழுது, தேவனுடைய அனல் ஒன்று இருக்கும் பொழுது, கர்த்தர் யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அந்த முன்குறித்தவனுக்கு எல்லாருக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அவன் நிற்பான், அவன் காலம் வரும், அவன் நேரம் வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை கொண்டு செய்கிற காரியம் அந்த மகத்துவங்களாக இருக்கும். அதனால தான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். என்கரேஜ் பீப்புள் டுடே, யூ ஆர் த விஷன் டு காட். யூ ஆர் த ரைட் பர்சன் டு டூ தட் மினிஸ்ட்ரி. யூ ஆர் த ரைட் பர்சன் டு சூசன் பை காட். நீ நல்லவனா இல்லைனா நல்லவங்களா இல்லாமல் இருந்திருந்தா ஏன் ஆண்டவர்கள் தெரிஞ்சிருக்கணும்? நல்லவங்க இல்லை தான், அதனால தான் நம்மளுக்கு ஆண்டவர் தேவைப்பட்டாரு. அல்லேலூயா. நல்லவங்க இல்லாதவங்க கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மையானதை கொண்டு வருவார். ஒளி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இருளில் தான் இருக்கும். அல்லேலூயா. இருள் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு தேவைப்படுகிறாரு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இன்னும் என் கண்ணில் இருக்க திருவே என்னால் எடுக்க முடியல பிரதர், இன்னும் என் கண்ணில் இருக்க முடியல, என் கண்ணில் இருக்க அந்த அழுக்கு, என் முதுகில் இருக்க அழுக்கே நான் ஃபஸ்ட் எடுக்கலாம் எப்படி மற்றவங்கிட்ட சொல்லுவேன். இதே போல் எத்தனை காலம் சொல்ல போகிறோம்? இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமா? என்னுடைய நாமத்தை இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள், அநேக ஜாதிகள், அநேக கோத்திரங்கள், அநேக இயேசுவே ஒரு முறை கூட அறியாத பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதே உங்களை இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற யூ ஆர் தி விஷன். ஆமென். அல்லேலூயா. நான் விஷனா? ஏன்பா நீ இந்த காலை வேளை எனக்கு ஆசீர்வாதத்தை கூறுனா, நன்மையான காரியம் போதிச்சுட்டு போனா எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிற? என்னால் விஷனாக இருக்க முடியாது, என்னாலாம் போயிட்டு ஊழியம் செய்ய முடியாது, என்னால் போய்ட்டு இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அடிக்க வரான், எனக்கு கேவலமாக பேசுகிறான், உன் வாழ்க்கையே கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை துன்புறுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ அப்படிப்பட்டவன் அல்ல. உன்னை மாற்றுவதற்கு, உன்னை ஏந்துவதற்கு, தாங்குவதற்கு, தப்பு வைப்பதற்கும் ஒருத்தர் உண்டு என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது நான். என்னை அன்றி பிதா கிட்ட ஒருவனை வர முடியாது. அதே போல உன்னை அன்றி ஆத்மா யாருனாலும் சம்பாதிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் நேரடியாக வந்து ஆத்மாக்களை போய் சம்பாதிக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஆண்டவரை நேரடியாக வந்து ஆத்மாக்களை இப்போ சம்பாதிக்க முடியுமா? ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? பேசுங்க. நான் உங்களுடைய சபை விசுவாசி தான், நானும் உங்களுடைய பிள்ளை தான். நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக பேசுங்க. இங்கே நிற்கிறது நான் பரிசுத்தவனோ நீங்கள் பாவியோ கிடையாது. என்னை நீங்கள் பெருசாகவும் பார்க்க வேணாம். நான் ஒரு சாதாரண ஒரு கடநிலையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட தேவ பிள்ளை தான். அல்லேலூயா. எனக்கு என்ன, நீங்கள் என் குடும்பம், நான் உங்கள் பிள்ளை, நம்ம ஒரு உறவுகள், அவ்வளோதான். என்னுடைய அப்பா அம்மா எந்த நிலைமைக்கு போனால் நான் எப்படி சொல்லுவேனோ அந்த விதத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தெரியாதவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆண்டவர் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மினிஸ்ட்ரி பண்ணிட முடியுமா? அதனால தான் ஆண்டவர் அந்த குமாரன் என்ற அந்த இடங்களை காலியாக அவர் வச்சுட்டு போனதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறாரு, என்னன்னா போயிட்டு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த காலை வேளை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். இந்த காலை வேளை ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னன்னா என் ஊழியத்தை நீ செய் மகன், என்னுடைய அன்பை நீ மற்றவங்களுக்கு சொல்லு, நான் நல்லவர் என்பதை மற்றவங்களுக்கு போதி, நான் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லு. இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட தெய்வம் இருக்கிறார் என்பதை, இப்பேற்பட்ட வியாதியிலிருந்து தூக்குறார் என்பதை, கண்ணீரோட பாடுகள் உபத்திரங்களோடு கூட இருக்கிற உங்களை கர்த்தர் எடுக்கிறார் என்பதை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பதை, கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய் என்பது ஆத்துமாவில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்
நம்ம ஒன்றுமே இல்லாதப்போ எடுத்து எடுத்து கிராமமா ஒன்றுமே இல்லாதப்போ, வண்டி இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு வார்த்தைக்காக கூட்டம் கூடி ஆண்டோடைய நாமத்தை சொல்ல போகிறோம்ப்பா, சந்தோஷப்பட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி டான்ஸ் பண்ணுறது என்னமோ, பாட்டு பாடுறது என்னமோ, வேத வசனங்களை ட்ராக்ஸ்லாம் அடிக்க வச்சு பைபிளை ரெடியாக வச்சுட்டு எத்தனை மணிக்கு 3 மணிக்குனால 2:30 மணிக்கெலாம் போய் நிற்கிறதுனாவும், அப்பா நிறைய பேர் வர வேணாம் சொன்னாலே போதும், அப்பா நிறைய பேர் அங்கே கூட்டமாக வந்துடுறாங்க, அப்பா இடம் இல்லைப்பா வண்டியில், பரவாயில்ல நான் வண்டி எடுத்துன்னு கூட நான் வரேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ண ஒரு நாள் நம்ம செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்த நம்ம குடும்பங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளோடு கூட பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய சுய இன்பங்களுக்காக சில காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை ஆண்டவர் முன்பாக நிறுத்துகிறார். erase that page. அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன நல்லவர் என்று நீ கொஞ்சம் பாருப்பா, அன்னைக்கும் நான் தான் இருந்தேன், இன்னைக்கும் நான் தான் இருக்கேன், நாளைக்கும் நான் தான்ப்பா அவங்க கூட இருக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிற காரியமே அதுதான். என் பிரசங்கத்துக்குள்ளே நான் போகிறேன். ஓகே, நீங்கள் கேட்டீங்களே எப்பா நான் தான் விஷன், சரிம்மா ஜானிமா என்ன விஷனா நீ சொல்லிட்ட, என்ன நீ விஷனா மாற்றிட்ட, ஆண்டவர் என்ன விஷனா சொல்கிற, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிற முதலாவது குறிப்பு என்னன்னா, யூ ஆர் த வே. அல்லேலூயா. யூ ஆர் த வே. நீங்களே வழி. ஆமென். நீங்களே அந்த வழி. அல்லேலூயா. பேதுரு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த படவில் ஒன்று ஏறினார், அது யாருடையதா இருந்தது? ஜனங்க சொல்லுங்க, தேவ ஜனமே நீங்க சொல்லுங்க சேர்ந்து, அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. சீமோன் எப்படிப்பட்டவங்க? சீமோனுடைய வழி என்னங்க? சீமோனுடைய வாழ்க்கை என்னங்க? அந்த பேதுருடைய நிலைமை என்னங்க? அவன் வாழ்நாள் முழுக்க மீன்களை பிடிக்கும்படியாய் கடலுக்கு செல்லுகிறவனாய் அவன் வாழ்க்கை இருந்தது, அவன் வழி இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவன் வாழ்நாள் முழுக்க என்னவா இருந்தது? அவனுடைய வழி என்ன இருந்துச்சு? மீனை பிடிக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு காலை வேளையில் இன்றைக்கு நீங்கள் எந்த ஸ்தலங்களில் இருக்கீங்க, உங்களுடைய வேலைகள் என்ன, உங்களுடைய வழி என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய சிந்தை என்ன, உங்களுடைய பின்பற்றுதல் என்ன? ஆமென். சாதாரண மீன் கூட்டத்தில், சாதாரண மீனை பிடிக்கிற ஸ்தலத்தில், சாதாரண மீனை பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற நினைக்கின்ற அந்த சீமோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே கண்டு, ஆண்டவர் அந்த நேரங்களில் வந்து ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக முழுசும் போயிட்டு வலையை போட்டு ஒரே ஒரு மீன் கூட மாட்டாமல் தன்னுடைய வாழ்க்கை சூழல் ஏமாற்றப்பட்ட தோல்வியின் இருக்கும் பொழுது, தோல்வி நேரங்கள் இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் அடுத்த ஆசீர்வாதம் என்னால் போக முடியல பிரதர், அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல, இருக்கிறதாகவே இருக்கிறேன், எவ்வளவுதான் நான் கஷ்டத்துக்குள்ள நான் என்ன உண்மையாய் வைக்க நினைச்சாலும் ஆனால் முடியல, ஏதோ ஒன்று என்ன தடுக்குது நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் உங்களையே விஷனாய் மாற்றுகிறார், உங்களே அந்த வழியாய் மாற்றுகிறார். எப்படி நீங்க கேட்பீங்கன்னா, அந்த ராத்திரியில பேதுரு எப்படி மீனை கூட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு வந்து நின்றாரோ, அப்பொழுது ஆண்டவர் அங்க அநேக படகுகளை காணாம, அங்க யாரு ஆண்டவருக்கு தேவைப்படுறான், யாரு அவங்களுக்கு தேவைப்படுறான், யாரு அங்க உடைக்கப்பட்டிருக்கான், யாரு இன்றைக்கு கண்ணீரோடு கூட வந்திருக்கான், யாரு இன்னைக்கு பாடுகளோடு கூட வந்திருக்கான், யாரு இன்னைக்கு தோத்த நிலைமையில இருக்கான், அவனுக்கு ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளை என்ன தெரியுமா சொல்றாரு? போ, வலது புறத்தில் வலைய போடு, அங்க உன் ஆசீர்வாதத்தை நீ அள்ளுவ. அல்லேலூயா. போ, கோ, லெட்ஸ் கோ. நீ போ, போயிட்டு என்ன பண்ணு, அந்த படகை தள்ளிட்டு போ. அந்த தள்ளிட்டு போற இடத்துல எங்க நீ முழுங்குறியோ, எங்க நீ வாழத்துக்கு உன்னோட பலன் இல்லாம நீ என்ன பண்ற முழுங்குறியோ, அந்த இடத்துல வலைய போடு. அந்த இடத்துல என்ன பண்ணுவ, உன் ஆசீர்வாதத்தை அள்ளுவ. இட் இஸ் நாட் பாசிபிள் டு கேட்ச் த ஃபிஷ். முடியவே முடியாதுங்க. கரையில் போயிட்டு அவனை மீனை பிடிக்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா?
நான் பீச்சுக்கெல்லாம் போயிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்து போகிறேன். கரை தான் இருக்கும். கரையில் கொஞ்சம் இறங்கின உடனே ஆழம் வந்துச்சுன்னா, முழுங்குற அளவுக்கு ஆழம் வந்துச்சுன்னா அங்கே மீன்லாம் வந்துடுமா? மீன் கூட்டம் எல்லாமே கடலின் ஆழத்தில் தான் இருக்கும், கடலுக்குள்ளே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஸ்பெஷலான, அவனை லகுவாக மாத்துறாரு. அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளோ வியாதி அநேக விதமான கடநிலையிலேருந்து வந்த அவனை திரும்பி கஷ்டமே படுத்தல ஆண்டவர் திரும்பி கஷ்டமே படுத்தல. அவனை ஈஸியாக என்ன பண்ணுறாரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தள்ளு படக, தள்ளி கொண்டு எங்கே போயிட்டு நீ முழுங்குறி உனக்கு ஆழன்னு தோணுதோ அங்கே உன் வலைய போடு, அங்கே உன் ஆசீர்வாதத்தை நீ அள்ளுவ. அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் உங்களை பார்த்து நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். உங்களை ஆசீர்வாதத்தை நான் பிடிக்க சொல்ல மாட்டேன், பணத்தை பிடிக்க சொல்ல மாட்டேன், போயிட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்ல மாட்டேன், அநேக விதமான ஆசீர்வாதம் அள்ளி கொண்டு வர சொல்ல மாட்டேன். இன்றைக்கு காலை வேளை உங்களால் முடிஞ்ச மட்டும் ஊழியம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச மட்டும் இயேசுவை சொல்லுங்க, உங்களால் முடிஞ்ச மட்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதுக்கு வரணுங்க. ஆமென். இதுக்கு வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளை அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது. என்ன தெரியுமா? யூ ஆர் த வே. அந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு நீ தான் கரெக்டு. ஐயோ நான் இல்லைங்க, ஐ எம் நாட் worthy to do God ministry. I am not worthy because I am the sinner. I am sinner. How can I do that ministry? How can I do the God's work? The people will say you are the sinner. நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா உங்களை பார்த்து நீ நல்லவன் இல்லைன்ட்டு? யாராவது ஒருத்தர் அது மாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கையை தூக்குங்களேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காரா? உங்கள் முகங்களை பார்த்து நான் கேட்குறேன், அந்த அழகிய முகத்தை பார்த்து நான் கேட்குறேன், அந்த பிரசன்னமுள்ள முகத்தை பார்த்து கேட்குறேன், அந்த தைரியமுள்ள முகத்தை பார்த்து கேட்குறேன், அந்த பணி உள்ள முகத்தை பார்த்து கேட்குறேன். ஆண்டவர் என்னைக்காவது அம்மா குமாரி நீ பாவிமா, நீ நிறைய பாவம் செஞ்சிட்ட, நீ பாவின் ஆண்டவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இத்தனை வசனங்களை பேசுறாரு ஆண்டவர், இத்தனை காரியங்கள் ஆண்டவர் நம்மளை வெளிப்படுத்துறாரு. தூங்கி இருக்கவங்க கூட எழுந்துட்டீங்களே. அப்ப பாருங்க, அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளை பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க எல்லா சூழல்களையும் ஆண்டவர் பாவி என்று சொல்லுகிறதே இல்லை. ஏன்னா அவரே தன்னை சிலுவையில் பாவமாக்கி கொண்டதால் என் பிள்ளை, என் மகன், என்னை சார்ந்த இந்த பிள்ளை ஜனங்கள் ஒருபொழுது பாவமா இருக்க முடியாது. அவங்கள நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் எப்படி ஆண்டவர்களை பார்த்து பாவின்னு சொல்ல முடியும்? அப்போ ஜனங்க மட்டும் சொன்னா மட்டும் நீங்க பாவி நீங்க நினைச்சிட்டு நீங்க போயிடுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னா உங்கள் உள் மனசு குத்துச்சுன்னா நீங்கள் பாவி தான். இல்லை நான் சொல்ல தப்பு தான், கரெக்ட் பண்ண வரலை. ஆனால் தப்பு பண்ணாமலே நிறைய பேர் அநேக பாடுகளை, அனுபவங்களை, சூழல்களை அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கி நெருக்கி கொண்டு இருக்குதுல்ல. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ பாவி இல்லை, அநேக பாவிகளை மீட்கிறதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கருவி. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பேதுரை பார்த்து சொல்கிறாரு. பேதுரை அற்புதம் செஞ்சுட்டாரு. அப்போ ஆண்டவர், ஐயோ ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு தயவு செஞ்சு நீ போயிடு. ஏ பாவி, அடா பாவி, பாவி மீட்க வந்த பாவிடா நான் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அடா பாவி, உன்னை பாவத்திலே நீ வாழ்ந்து சாகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உனக்கு நான் தேவைப்படுறேன். உனக்கு என் வாழ்க்கை, என் சூழல் உனக்கு தேவைப்படுது, என் அன்பு உனக்கு தேவைப்படுது, என் அன்பு உனக்கு நீ கிடைச்சிருக்குது. இன்னும் நீ பாவத்தில் இருக்காதரா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு அவனை தூக்கி எடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இது முதல் நீ, இது முதல் நீ, இன்று முதல் நீ மீனை பிடிக்க மாட்ட, மனுஷனை பிடிக்கிற உன்னை நான் மாத்துகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். இது முதல் நீ மனுஷனை பிடிக்க மாட்டடா மகன். பாவியா இருந்த உன்னையே கர்த்தர் நீதிமானாய் மாற்றி, கர்த்தர் உன்னை போல பாவியா இருக்கான் பாத்தியா, அவனை மீட்கிறதற்கு நான் தெரிஞ்சு கொண்டேன்டா மகன் பேதுருவே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். குமாரி சொல்லுங்க. இன்றைக்கு அதுக்கு தான் ஆண்டவருடைய விரியமே இதுதான். இன்னும் நான் பாவியா இருக்க, ஆண்டவர் என்னை விட்டு தள்ளி போயிடு, ஆண்டவர் என்னை விட்டு தள்ளி போயிடு, ஆண்டவர் என்ன தூரம் போங்க, ஆண்டவர் நான் என் வாழ்க்கை எப்படி ஓட்டுறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கு, என் வாழ்க்கையில் பணம் இருக்கு, என் வாழ்க்கையில் செல்வாக்கு இருக்கு, என் வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு என்னால் வாழ முடியும், என்னால் எல்லா சூழல்களும் தாங்கிக் கொள்ள முடியும், என்னை தயவு செஞ்சு சொல்றேன் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க. ஆடா பாவி, ஆண்டவர் சொல்லுவேன், அதுக்காடா உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்,
அதுக்காக உனக்கு நான் பொருளாதாரங்களை கொடுத்தேன், அதுக்காக வண்டியை கொடுத்தேன், அதுக்காக உனக்கு மனைவியை கொடுத்தேன், அதுக்காக உனக்கான அழகான பிள்ளைகளை கொடுத்தேன். இட்ஸ் நாட் ஃபார் தட். அது உன்னுடைய விஷன். அது ஏன் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலியமா நீ கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லு. ஆமென். இந்த ஆசீர்வாதங்கள் மூலியமா கர்த்தர் இப்பேற்பட்டவர் இருக்கிறார் என்பதை நீ சொல்றதுக்காக தான் உன்னை அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தேன்று இந்த காலை வேளையில பேதுரு வாழ்க்கையில செய்தது போல உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இதுதான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். யூ ஆர் த வே. தேர் இஸ் நோ வே டு என்டர் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சேர்க்கிறதுக்கு அவர் ரத்தம் எப்படி தேவைப்பட்டுச்சோ, என்னை அன்றி பிதாவிடத்தில் ஒருத்தர் வர முடியாது என்று சொல்வது போல, அதே போல் இன்றைக்கு இந்த காலை வேளையில் தரிசனம் உள்ளவர்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் அன்றி இயேசுவை கடவுள் என்று சொல்லுறதுக்கு வேற யாருமே இல்லை. உங்கள் மூலியமா கர்த்தர் அவரோடு கூட தன்னை சேர்த்துக்கொள்ள இணைத்துக்கொள்ள பாவத்திலிருந்து ஒருத்தர் தூக்கி எடுக்க உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. சரி ஜானிமா, என்னை நீ வழியாக மாற்றிட்டு அடுத்து நான் என்ன பண்ண சொல்லு, என் ரத்தம்லாம் துடிக்குது. நீ சொல்லிட்ட, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆண்டவர் என் கூட பேசிட்டார், இன்றைக்கு என் கூட நீ பேசியிருக்கிற ஆண்டவர், நான் அடுத்தது நான் என்ன பண்ண போயிட்டு சொல்லிட்டா சுவிசேஷம். ஆண்டவர் நான் வழியாக மாற்றிட்டாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு என்ன தெரியுமா? ஸ்டே, வெயிட், ஸ்டே, காத்திரு, வெயிட், கொஞ்சம் இருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கொஞ்சம் இரு, என் சமூகத்தில் இரு, என்னுடைய சட்ட நிழல் இரு. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு ரெண்டாவது குறிப்பாக அவங்க மத்தியில் வைக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே. விஷன் கிரியேட்ஸ் ஸ்டே. அல்லேலூயா. நம்மளுடைய தரிசனம் ரெண்டாவது நம்மளை என்ன பண்ண வைக்குதுன்னா, நம்மளை காத்திருக்க வைக்குது. ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைக்கணும்? ஆண்டவர் தான் பேசிட்டாரு, நீ இப்போ ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் இயேசுடைய அன்பை சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அப்போ எதுக்கு அவர் காத்திருக்க வைக்கணும்? அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு ராஜாவை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:11 யாரா வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைங்க இவ்வளவுதானாப்பா? எப்பா ஏலி, காலியா உங்க பிள்ளைங்க? உங்க பிள்ளை அவள்தானா? மொத்தம் அவள்தானா? இவ்வளோதானே? அவள்தான் முடிச்சா? ஆனால் என் ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, இன்னும் பிள்ளைங்க இருக்குது, என் ஆண்டவர் இவங்கெல்லாம் இல்லைன்றாரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு. எப்பா உண்மையாக சொல்லி தொலைப்பா, வேற ஏதாவது இருக்காங்களா? இல்லை அவ்வளோதானா? இல்லை என்ன சமாச்சாரம் கொஞ்சம் சொல்லு. ஆண்டவர் அவனை தெளிவாக கேட்குறாரு. அப்போ அவருடைய வார்த்தை என்னன்னு பாருங்க. அதற்கு அவன், எல்லாத்துக்கும் ஒரு உதவாதவன், எல்லாத்துக்கும் ஒருத்தன் வீணாவன், எல்லாத்தையும் நிலையில ஆசீர்வாதத்தில் தள்ளப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான். அவன் எதுக்கு கேட்குறீங்க? இப்போ படிங்களேன் தொடர்ந்து. அவன் சாதாரண ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறாங்க ஐயா. அவன்லாம் போயிட்டு நீங்க கூப்பிடுவீங்களா? ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு, ராஜாவா ஆளுகை செய்யறதுக்கு, ராஜாவா அரசாளுகிறதுக்கு ஆடு மேய்க்கிறவன் எதுக்கு நீங்க தேவையில்லாம இப்ப சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு அவங்க அப்பாவோட பதில் இப்படி தான் இருந்திருக்கும். இந்த திமிர்த்தனமாக தான் இருந்திருக்கும். இந்த ஒரு நிலையில தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இவரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண விடுறீங்களா? என்னங்க பாஸ்டர், இவர் போய் பிரசங்கம் பண்ணா என்ன நடக்க போகுது? அதே மாதிரி தான் உட்காந்து நாங்கள் ஜாலியாக போக போகிறோம் அப்படின்னா இல்லை. கர்த்தர் ஒருத்தரை கொண்டு வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அல்ல, என் மூலியமா உங்க வாழ்க்கை நிலைகளை கர்த்த தூக்கி எடுக்கணுன்றதுக்காக தான். ஆமென். அதுதான் இன்றைக்கு தரிசனமா. யூ ஆர் த விஷன், யூ ஆர் த விஷன், யூ ஆர் த விஷன். அல்லேலூயா. தரிசனத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே தரிசனத்தை கொடுங்களேன், கொஞ்சம் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு தரிசனத்தை கொடுங்க. நோ, போதும். இந்த கடைசி காலத்தில் நீ எதிர்பார்த்தது போதும், இவ்வளோ நாள் எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும். இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. நான் உன்னையே தரிசனமாக மாற்றிடுறேன், உன்னையே நான் பணமாக மாற்றுறேன், உன்னையே நான் ஆசீர்வாதமாக மாற்றுறேன், உன் மூலியமாக அநேக ஆசீர்வாதம் கொண்டு போகிறதுக்கு நான் மாற்றுறேன். ஏம்மா நீ தயவு செஞ்சு உன் படுக்கையை எடுத்து நீ கொஞ்சம் நடந்து போய் ஆண்டவர் நல்லது என்று சொல் என்று இன்றைக்கு உங்களையே ஆண்டவர் விஷனாய் மாற்றுகிறார். ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தை படிப்போம்.
அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஈசா, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, போயிட்டு ஆள் அனுப்பி நீ என்ன பண்ணு, அந்த பையனை கூட்டிட்டு வாப்பா. அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். எப்பா, அந்த மகன் வர அளவுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்தை விட்டு நவர மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடவும் மாட்டேன். யூதருடைய கலாச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காலுக்கு என்ன பண்ணுவாங்க, அலம்புறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பந்தி இருக்கும்படியா அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வித பணிவிடைகளை செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி பண்ணலன்னா அவங்க பாவி என்று பார்க்கப்படுவாங்க யூதர்கள்ல. என்னங்க தண்ணி கொடுக்கலன்னா, காலுக்கு டவல் கொடுக்கலன்னா அதுவாங்க பாவி குத்தம்? அதுதான் குத்தம் என்று முறைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த, பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்ட யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த பிள்ளை வர வரைக்கும், இந்த மகன் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தியில் உட்கார மாட்டேன். நீ பாவியானாலும் பரவாயில்ல, போ பாவியே, நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தியில் உட்கார மாட்டேன். அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன். ஆமென். அவனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவேன். அடுத்த வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தானா. அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, இவன்தான் நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவதான the right person என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த சூழல வேணா இருக்கலாம், எந்த நிலையில வேணா இருக்கலாம், எந்த விதமான வாழ்க்கையில உயரவுமே இல்லாம இருக்கலாம், கடைசி நிலையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துறது என்ன தெரியுமா? You are the right person to do. God is good. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்றதுக்கு நீங்க தான் வேணும். பழைய மடி போயிட்டு பழைய ஏற்பாட்டில் போய் ராஜா மாதிரி உங்களை உட்காந்து சிங்காசனத்தில் உட்காந்து அநேகர் யுத்தம் செய்ய நாங்கள் சொல்ல வரல. இதோ யுத்தம் இங்கே இருக்கிறது, இதோ புதிய ஏற்பாட்டில் ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் என்னன்னா, அது ஆவிக்குரிய யுத்தமா இருக்கிறது. ஆமென். அது ஆவிக்குரிய யுத்தமா இருக்குது. அந்த யுத்தம் என்னன்னா, அநேக பிசாசிடமிருந்து, அநேக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் மீட்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் இந்த காலையில மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரெண்டாவது ஸ்டே பண்ண வச்சாருல, அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும்ல, அதுக்கு ஒரு நோக்கம் வேணும்ல, அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இவனை ராஜாவா மாற்றினதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கணும், போயிட்டு கத்தி வாள் எல்லாம் பிடிச்சிட்டு அரசு ஆளுகிற அரண்மனையில் உட்காந்துருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா? யாராவது தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராச்சும் கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்களா? மீண்டும் என்ன பண்ணா, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமே என்ன பண்ணா, போயிட்டு அகைன் என்ன பண்ணா, ஆடுதான் மேய்ச்சான். அதுவும் அவனுடைய ஆடு மேய்க்கல. தெளிவாக சொல்லுகிறது 15வது வசனத்துல, தான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான் என்று சொல்லப்படுது. எப்பா, ராஜாவும் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிட்ட, என்னை எதுக்கு நீங்க ஆடு திரும்ப மேய்க்க விடுற? அல்லேலூயா. ஒருத்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு அவனுடைய என்ன யோசனை, சும்மா ஆடு மேய்ச்சிருந்தேன், சும்மா இருந்தவனை என்ன கொண்டு வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க இப்போ திரும்பி ஆடு மேய்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அப்பா, இது உன்னுடைய விஷன், இது உன்னுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய பார்வை ஒன்று இருக்கு, கர்த்தருடைய முகாந்திரம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நீ 40 நாள் நீ வனாந்திரத்திலே ஆடு மேய்ச்சிட்டு, அந்த கேப்ல ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ அவன் மூலியமா அநேக பெலிஸ்த ஜனத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ சொல்ல போற. அதுதான் ஆண்டவருடைய முகாந்திரம். அதுக்காகத்தான் உன்னை நான் வெயிட் பண்ண வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 14-15 அந்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினதுனால கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவர் ஒருவனை தேடும்படிக்கு எங்களை ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். அப்படியே 17 வாங்களேன். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் 17ஆம் அதிகாரம் 17-14. தாவீது எல்லாருக்கும் இளையவன். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். எங்க பாருங்க, இங்க ஒரே நிமிஷம் இங்க பாருங்க.
இந்த சின்ன பையன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்ப அரண்மனைக்கு போகாம திரும்ப ஆடு மேய்க்க தான் போனாரு. அந்த ஆடு மேய்ச்சன கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில மாத்துறாருன்னு நீங்க பாருங்களேன். 17 படிங்களேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் நீ இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானவிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று. அதாவது என்ன பண்ற நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ராஜாவர் மாத்திட்டாரு. ஏய் தம்பி இங்க வாடா, நீ என்ன பண்ணு, உங்க அண்ணன் யுத்தத்தில் இருப்பான், போயிட்டு என்ன பண்ணு, சாப்பாடு அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் ஓகே நான் கொடுக்க ரெடின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திரும்பியா சாப்பாடு கொடுக்க ஓடுகிறாரு. அப்போ ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் அங்க வந்தது. அவன் காத்திருந்த நேரங்களுக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு, ஒரு முகாந்திரம் சொல்லுவதற்கு அங்க ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19வது வசனத்துல படிங்களேன். 20 தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் தன்னது புரியல என்ன சொல்றாரு அவர், நல்லா கேளுங்க. ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே அங்க பாருங்க. நீ என்ன அவன் என்ன சொல்லிருப்பாரு, எப்பா நீ சாப்பாடு கொடுக்க போற, நீ போற இடம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பயங்கரமான யுத்த காலத்துல எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளை ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் உங்களை நான் ஒரு விஷனா மாத்தினதுக்கு அப்புறமும் ஆண்டவர் உங்களை விஷனாய் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ போறல, நீ இப்போ இந்த பாவி தான், அங்கே போயிட்டு நீ அங்கங்கே இதெல்லாம் பண்ணாத, உனக்கு என்ன வருதோ அதான் நீ பண்ணும், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்காத, உனக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுன்னு உங்களை சொல்லுவாங்க. அப்படி தானே தாவீதோட அப்பா அவரை சொல்லி அமைச்சிருப்பாரு. அல்லேலூயா. என்ன பண்ணியிருப்பாரு அவரு, நீ சின்ன பையன், அங்கே யுத்த காலத்துக்கு போகிற, அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது, நீ என்ன பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு தேவையில்லாத ஒரு சேட்டையை நீங்கள் பண்ணக்கூடாது, அடக்கொடுக்கமாக சாப்பாடு கொடுத்தமா ஒழுங்காக போய் ஆடு மேய்ச்சமானமாக தான் இருக்கணுமே அவர் சொல்லியிருப்பாரே தவிர வேற ஒன்றுத்தையும் அவர் சொல்லியிருக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு காலை வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஏசு நல்லவர் என்பதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும்னு முடிவு எடுத்தாலும் கூட உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை பார்த்து அப்படி நீ இப்படி செஞ்ச, நேற்று ராத்திரி நீ அப்படி பண்ண, இன்னைக்கு அந்த விதமான காரியங்களை இடைப்பட்ட, அது பண்ண இதை பண்ண எல்லா விதமாக சொன்னாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வசனங்களை படிங்க. ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைகளுக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் வந்த வேலை என்னன்னா கேட்டு முடிச்சிட்டான். அடுத்தது அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் இதோ ஒரு முகாந்திரம் அங்க ஏற்படுகிறது. கர்த்தர் ஏற்படுத்தின நேரம் அங்க வருகிறது. கர்த்தர் குறித்த ஒரு காலம் வருகிறது. கர்த்தர் இவனை ராஜாவை அங்கீகரிக்கும்படியாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பெலிஸ்தர் ஜனங்களும் அநேகர் கண்டு வியக்கத்தக்கபடியாய் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை அங்க காலங்களை ஏற்படுத்துகிறாரு. எங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ராஜாவா இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் ஸ்ட்ரெயிட்டாத்துக்கு அரண்மனையில் வச்சிருந்தா ஜனங்க அவனை ஏத்திருந்திருக்குமா? ஜனங்க அவனை ராஜாவா அங்கீகரிச்சிருக்குமா? எப்பா இவர் காத்துக்கிறதுக்கு இவரால் முடியாது, இவர் எப்படி எங்களை காத்துக்க முடியும், இவர் எங்களை எப்படி நடத்த முடியும், இவர் சின்ன பையனா இருக்காரு, இந்த மகன் ரொம்பவும் அழகு உள்ளவன், மேனி உள்ள ரூபம் உள்ளவனா இருக்க, இவர் எப்படி எங்களுக்குள்ள இருக்க முடியும், இவர் எப்படி யுத்த காலத்தில் சண்டை செய்ய முடியும், இவர் எப்படி எங்கள் ஜனங்களை மீட்க முடியும்ன்றது அவருக்கு அநேக கேள்விகள் வந்திருக்கும். இப்போ நேரடியாக இப்போ நம்மளை தூக்கின்னு இங்கே முன்னாடி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களை ஸ்ட்ரெயிட்டாக பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? சில பேர் என்ன பண்ணுவீங்க, மைக் அப்படியே உருட்டுவீங்க, அப்படியே ஓடும், கால் நிற்காது, ஒரு பக்கம் கடன்னு ஆடும், அநேக விஷயம் நடக்கும். அல்லேலூயா. உண்மைதானே, நான் போய் இதை சொல்லலை, எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நடத்துகிற விதமே வேற. இப்போ ஆவியானவர் சொல்லுகிற விதங்களே வேற மாதிரி இருக்கிறது. அதுதான் அவங்களை பார்த்து சொல்லுகிறேன். அப்போ நேரடியாக அவனுக்கு வச்சிருந்தாங்கன்னா அவங்க யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அபிஷேகம் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும், அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டு இருக்காது. அல்லேலூயா.
அங்கே அபிஷேகம் அவங்க ஏற்றுக்க முடியாது. தேவன் அங்கே தூஷிக்கப்பட்டிருக்கோம், தேவன் நாம் அங்கே வீணில வழங்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் காத்திருக்க வைக்கல. there is purpose உங்கள் வாழ்க்கையில். there is purpose. அல்லேலூயா. there is purpose. God making to stay. அல்லேலூயா. உங்களை வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. உங்களை நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அடுத்த நாளைக்கு போக முடியாமல் காத்திருக்கீங்களா, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. எனக்கு பிள்ளை இல்லைன்னு காத்திருக்கிற உங்களுக்கு பார்த்து நான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் வேலையில் நான் வாழ்க்கையில் உயர முடியலன்னு சொல்லுகிற உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியல பிரதர், ஆண்டவருக்காக என்னால் எதுவுமே கொடுக்க முடியல பிரதர், ஆண்டவருக்காக என்னால் உண்மையாக இருக்க முடியல பிரதர், ஆண்டவருக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல, பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியல, உலகம் என்ன கவருகிறதுன்னு சொல்லுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாள் ஒன்று வரும், அந்த நாளில் எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறுவாங்க. எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களால் முடியாது, ஆகாது, உன்னால் இது சரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அது மகத்துவம், வல்லமையும், அநேக ஜனங்களை மீட்கிறதுக்கும் இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட தெய்வம் இருக்கிறார் என்பதை அது உன்னை கொண்டு செய்ய வைக்க என் தேவனால் முடியும். அதுக்காக தாங்க காத்திருக்க வைக்கிறாரு. எப்பா இதுக்காகப்பா என்னை காத்திருக்க வச்ச, இதுக்காக, இந்த ஒரு இதுக்காக, அதுக்குத்தான் ஆண்டவர் இப்பேற்பட்ட நல்லவர் என்பதை சொல்லுவதற்கு எப்படி அந்த தாவீது தேவைப்பட்டானோ, இந்த கடைசி காலங்களில், இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு நினைச்சு நீங்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க, உலகத்தில் என்னென்ன காரியம் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன விதமான அட்டூழியங்கள், என்ன விதமான நிலைகள், எவ்வளவு கொள்ளைகள், கொலைகள், தாயும் தகப்பனை கொள்ளுகிற நிலைக்கு வருகிற பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துக்கு தாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன இத்தனை காலம் வரைக்கும் காத்திருக்க வச்சாரு. ஆமென். அவன் அன்னைக்கு காத்திருக்காம போயிருந்தானா, அப்போ என்ன பண்ணானா, தாவீதோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்து 40 நாள் வந்து என்ன பண்ணுறானா, காலையிலும் மாலையிலும் வந்து, ஏய் இஸ்ரவேலில் ஒருத்தன் கூடமா இல்லை, ஒரே ஒருத்தன் கூடமா இல்லை என்னை அடிக்கிறதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு, அவ்வளவு கேவலமாக நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளவு கேவலமாக இருக்கீங்க ஒரு ரதம், அவ்வளவு கேவலமாக இருக்கார் உங்கள் தேவனு. அப்படி தானே நிந்திச்சிருப்பான் கோலியாத்து. சாதாரணமாக வந்து என் கூட சண்டை போட யாரும் வரலையா, ஓகே நான் போகிறேன், என்ன பண்ணி போயிட்டு இருப்பாரா? காலையில் மாலையில் அப்படியே வந்து சொல்லியிருப்பார் அவரு. ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பெரிய உடம்பு வச்சவன், அவனுடைய வாய்ஸ் அப்படி, ஏய் யாரு அது, வாங்கடா, ஏய் வா, வரியா, ஒத்தை வா, நீ என்கிட்ட ஜெயிச்சனா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேலைக்காரனா மாறுறேன், நீ என்கிட்ட தோத்துட்டனா இஸ்ரவேல் ஜனமே எனக்கு அடிமை வேலை செய்யணும். அப்படி வந்து காலையில் மாலை என்ன பண்ணுறான், கேவலப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்டுட்டு தான் அமைதியாக இருக்கிறாரு. உங்களை இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற, உங்களை பார்த்து நிந்திக்கிற, உங்களை பார்த்து தூற்றுகிற, உங்களை கேவலப்படுத்துகிற, உங்களை அவமானப்படுத்துகிற, லைக் இல்லை என்று சொல்லுகிற உங்களை பார்த்து இந்த காலை வேளை சொல்லுகிற என்ன வேணும்னா, 40 நாள் இல்லை 40 வருஷம் சரி காத்துருங்க, ஒரு நேரம் ஒன்று வரும். ஆமென், நேரம் ஒன்று வரும். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். அது போல நேரம் ஒன்று வருமா, என்னது வாழ்க்கைன்னு ஒரு வட்டம் சொல்லியிருக்காங்க தானே ஃபிலாசபர்ஸ். அப்போது வட்டம்னா அப்போ கண்டிப்பாக மேலே இருக்க கீழே வரணும், கீழே இருக்கவங்க மேலே போய் தானே ஆகணும். இவன் நிந்திச்சிட்டு சும்மா இருந்துட முடியுமா? அதுவும் ஜீவனுள்ள என் தேவனை நிந்திச்சிட்டு அவன் சும்மா இருந்துட முடியுமா? அப்போ அவன் நிந்திச்சிட்டு இவனா சந்தோஷமா இருக்கிறான், அதுக்கே ஒரு முகாந்திரம் இருக்குன்னா, அவனை கொல்ல போகிற தாவீதை காக்க வைக்கிறதுக்கு என் தேவனால் ஏன் முடியாம போயிருக்கோம்? ஆமென். அவனை காத்திருக்க வச்ச 40 நாள் காத்திருக்க வச்சு அவனை தூக்கிட்டு வந்து நிறுத்துற களத்தில் நிறுத்தி இவன் நிந்திக்கிறத பார்த்துட்டு அங்கே சூடு சொரணை இல்லாமல் அமைதியாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒருத்தனுக்கு உரைக்குது, சூடு சொரணை அங்கே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் இவன் யார் என் ஆண்டவரை நிந்திக்கிறதுக்கு,
இவ யாரு என் ஆண்டவரை தூஷிக்கிறதற்கு, இவ யாரு என் ஜீவனுள்ள சேனைகளை எதிர்க்கிறதற்கு, விருத்த சேதனம் செய்யப்பட்ட இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போயிட்டு, ராஜாவே இவனை நான் அடிச்சனா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. உலகத்தை இந்த ராஜ்யத்தை உன்னை அதிபதியாக்கி என்னுடைய மகளே உனக்கு நான் திருமணம் செஞ்சு கொடுத்துறேன்ப்பா. அவர் அதை எதிர்பார்க்கல. அவர் அது முன்னாடி வைக்கல. இன்றைக்கு நம்ம அதுதான் முன்னாடி வச்சிடுறோம். ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு முற்படும்போது, ஆண்டவருக்காக ஏதாச்சும் நம்ம செஞ்சு ஆசீர்வாதங்கள் பெறும்பொழுது நம்ம எதை கேட்குறோம் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் ஹவுஸ், ஐ வாண்ட் கார், ஐ வாண்ட் ஜுவல்ஸ், எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குறமே தவிர, ஆண்டவரே இன்னும் அழிகிற அந்த ஆத்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், வாய் வர மாட்டுது. அல்லேலூயா. கரெக்டாக சொல்லிட்டீங்கப்பா தம்பி, தேங்க்யூப்பா. என் மனசில் இருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, தேங்க்யூ. உண்மை அதுதானே. சில நேரங்களில் நானும் கூட அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கேவலமாக கேட்டிருக்கிற நாட்கள் உண்டு. ஆமென். அப்போ தாவீதுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இது இல்லை, இது இவன் தான். இவனை ஒருத்தனை காலி பண்ணிட்டேன்னா என் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த பூமி எல்லாருக்கும் தெரிய முடியும். அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். என்ன இருந்துச்சு? அந்த வைராக்கியம், என் தேவன் இஸ்ரவேலில் இப்பேற்பட்ட சேனைகளுக்குள்ள இருக்கிறார் என்பதை அந்த தாவீதுக்கு தெரிஞ்சபடி அவன் சொன்னபடியால், இன்றைக்கு உங்களால் என்னாலையும் நம்ம தேவன் இஸ்ரவேலில் என் தேவன் ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார், இன்னும் இருக்கிறார், இன்னும் வரப்போகிறார் என்பது சொல்வதற்கு உங்களால் என்னாலையும் முடியும். ஆமென். உங்களால் என்னாலையும் முடியும். அதற்குத்தான் ஒரு முகாந்திரத்தோடு உங்களை காத்திருக்க வைக்கிறார் என் தேவன். அல்லேலூயா. அதுக்குத்தான் என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். போய் ஒரு நாள் நீ சுவிசேஷம் சொல்லுவீங்க, ஆண்டவர் நல்லவர் என்பது மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி நான் சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கை ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது என் வாழ்க்கையை ஆண்டு தூக்கி இருக்கிறா நீ போய் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது அவனுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும், அந்த வார்த்தை அவனுக்குள்ள விடுதலையாக்கும், அந்த வார்த்தை அவன் வாழ்க்கை மறு ஜீவனை உண்டாக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிசை வீட்டில் காலை வச்சாலே போதும் உள்ளே போகிற என் நிலைமைக்குலேருந்து தான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த, விக்கிரகங்களை வணங்குகின்ற, அதுவும் விக்கிரகங்களை மெய்யாக வணங்குகின்ற, விக்கிரகங்களை மேன்மையாக வணங்குகின்ற, தன் உயிரே ஜீவனையே கொடுக்கத்தக்கதாய் வணங்குகின்ற குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்துக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமலையா போயிடுச்சு? முகாந்திரம் இருக்கிறதுனால தானே தூக்கின்னு வந்து என்னை இங்கே வச்சிருக்கிறாரு, இன்றைக்கு பிரசங்கிக்க வச்சிருக்க. அதுக்கே ஒரு முகாந்திரம் இருக்குன்னா, தாயின் கர்ப்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லாமலையா போயிடும்? உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமலையா போயிடும்? வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் மாற்றி இன்றைக்கு இந்த காலை வேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கண்ணும்படி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் வாழ்க்கை ஆண்டருக்குள்ள நான் அப்படி வராமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். நான் ஜெயிலையோ, நான் எங்கேயாச்சும் ட்ராக்லேயோ, எங்கேயாச்சும் சுற்றுகிற பொறுக்கித்தனம் பண்ணுகிற நிலையில் தான் நான் இருந்திருப்பேன். 100% நான் சொல்ல முடியும், 100க்கு 100 நான் சொல்ல முடியும். கத்தி எடுத்துக்கொண்டு சாக அடிக்கிறதுக்கு கூட நான் துணிஞ்சவன். அந்த நிலைமைக்கு நான் இருந்தேன். அதுவும் எத்தனை நாள், பெரிய பிள்ளைல சின்ன பிள்ளையிலே நான் வளர்ந்துட்டேன். ஏன்னா வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி, என்னோட சுற்றுச்சூழல் அந்த மாதிரி, என்னோட சமூகம் அந்த மாதிரி, என்னை உருவாக்கின இடங்கள் அந்த மாதிரி. அப்போ ஆண்டவர் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வைக்க முடியும்னா, ஆண்டவர் ஏன் உங்களால் முடியாம விட்டுருவாரா? அப்போ நான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட நல்லவர், இயேசு நல்லவர், என் வாழ்க்கையை இப்படி மாற்றி இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஆண்டு ஜீவனை கொடுத்துற சொல்கிறேன், அப்படியா பிரதர்? அப்படிங்களா? அப்போ கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்றிடுவாரா? அப்படி ஏந்துக்கிற அநேக கூட்டம் இருக்குது. என் வாழ்க்கையை யாராவது மாற்றிட மாட்டாங்களா? என் வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தங்க விடுதலை கொடுத்துட மாட்டாங்களா? என் கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா? என் கஷ்டத்தை, என் ஃபீலிங்ஸை யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணுற அளவுக்கு காது கொடுத்து கேட்பாங்களா? இருக்கிற ஒரு ஜனம் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய காரியம்லாம் செய்ய வேணாம். இயேசு என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சுருக்கிறாருப்பா, உன் வாழ்க்கையில அந்த மாதிரி செய்ய அவர் ரெடியாக இருக்காருப்பா.
இன்னைக்கு நீ ஏசப்பாவை நினச்சி நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கண்ணை மூடி அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்களே அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த விதையை நீங்கள் தூவீங்கன்னா அதோட பலன் ஏராளமாய் விடியும். அந்த சந்தோஷத்தை காட்டில வேற எந்த சந்தோஷமும் வராது. அல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட ஏசு நல்லவர் என்பது சொல்லிட்டு நைட்டு வந்து நம்ம போய் தூங்கியிருப்போம், ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கியிருப்போம். சாதாரண இயேசு நல்லவர் என்று சொல்லிட்டு அன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டேன்ப்பா, என் மனசு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, என் மனசு அந்த அளவுக்கு ஜாலியா இருக்குது, என்னன்னே தெரியல, என்ன அறியாமலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட என்ன கேட்டாலும் தான் காசு வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க, அப்படி என்ன அறியாமலே எடுத்து நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா மற்றவங்களுக்கு கொடுக்கவும் நான் செய்கிறேன். எதனால? இயேசு நல்லவர் என்பதை சொன்னது அந்த ஒரே வார்த்தைனால. அல்லேலூயா. அதுவே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாத்தியத்தை நம்ம சம்பாதிக்கணும், ஓடணும், ஓடி உழைக்கணும், பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு அநேக வாழ்க்கையில் தூக்கணும் சொல்லிட்டு சந்தோஷத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம், சந்தோஷத்துக்காக தான் ஓடுறோம். ஆனால் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வருதா? அந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிலைக்குதா? அந்த சந்தோஷம் நம்மளுக்கு உண்மையாக கொடுக்குதா? அந்த சந்தோஷத்தினால நிம்மதியாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர், நான் நல்லா தூங்குறேன்ப்பா, அந்த சந்தோஷத்தினால நல்லா தூங்குறேன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்கி நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிடலாம், அந்த சந்தோஷத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதை காட்டிலும் ஏசு நல்லவர் என்று சொல்லிட்டு, ஏசு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறார் என்று சொல்லிட்டு அவரை நாம் சார்ந்து அவரை ஒருத்தங்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லிட்டு வந்து நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாளில் நம்மளுக்கு வருகிற தூக்கமே அது வேற விதமான தூக்கம், சந்தோஷங்க. அல்லேலூயா. நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க, சாரோன் சபையில் இருக்கிற நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் மூலியமாக அநேக தேவ நாமம் அங்கே மகிமைப்பட்டிருக்கு, அநேக கிராமங்கள் மகிமைப்பட்டிருக்கு. தாத்தா அவங்க மூலியமாய், அவர்கள் மூலியம், விசுவாச பிள்ளைகள் மூலியமாய் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் கடந்து போயிருக்கிறது. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் மேலே கர்த்தர் விழிக்க பண்ணுவார். அதே தான் தாவீது பண்ணார். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்குது என்பதை தன் ஜனங்களுக்கு சொன்னது போல, அந்த பெலிஸ்தருக்கு சொன்னது போல, எல்லார்கிட்டையும் சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளை என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சாரோன் சபையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உங்களை கொண்டு உங்களையே விஷனாய் மாற்றி அநேக ஜனங்களுக்கு மூளை எல்லா இடத்துக்கும், உலகத்தின் எப்படி சொல்லனா, உலகத்தின் மூளை பரியந்தம் அவர் உங்களை கொண்டு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. சாதாரண நிலையில் இருந்தவன் தாங்க அந்த பேதுரு, சாதாரண நிலையில் இருந்து தானே அவன் தாவீது, சாதாரண நிலையில் இருக்கிறவன் தானே அந்த யோசேப்பு, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன் தானே அவனையே கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன் தானே இந்த உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த ஜானி தியோஃபிலஸ். ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்களை தர ஆரம்பிக்க முடியும்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இயேசு நல்லவர் மற்றவங்களை சொல்ல வைக்க முடியும்னா, இதோ அழைக்கப்பட்டவன் தான் அப்படி சொல்லணும். இல்லை ஊழியத்தை நீ படிச்சுட்டு வந்து இப்போ சொல்லுன்னு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உங்களை காட்டில் ஒரு ஸ்டெப்பு மேலே நான் அதிகமாக ஊழியம் செய்யணும், அவ்வளோதான், வேலை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் எல்லார் மேலே சுவிசேஷம் என்பது நம் மேல் விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷம் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை. ஏன்னா தாவீதோட வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த விதமான அற்புதமே செய்யலை. அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார் என்பது சொல்கிறதுக்கு, காண்பிக்கிற யுத்தத்துக்கு நிற்கும் போது அவன் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கண்டான் என்று பார்த்துருக்கீங்களா? ஆடுதான் கடைசி வரைக்கும் மேய்ச்சிருந்தான், ஆடுதான் கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருந்தான், மேய்ச்சிருந்தான். அவன் வாழ்க்கையில் ஆண்டு எந்த விதமான அற்புதம் அடையாளங்களை செய்யலை, எந்த விதமான உயர்வும் கொண்டு வரல, எந்த விதமான அதிசயங்களை செய்யலை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ அதிசயங்கள் ஆண்டு பைபிளில் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இந்த சின்ன பையன் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை, இந்த தாவீதோட வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அவன் வாழ்க்கையில், அவனுடைய நிலைமையில், அவனுடைய சூழலில், அவனுடைய மனசாட்சியில் அவன் கர்த்தரிப்பேற்பட்டவர் இருக்கிறார் என்பது வைராக்கியமாய் சொல்ல முடியும். அப்படின்னா இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை உடைஞ்சவங்களா, அநேக ஆசீர்வாத சுமைகளை தோளில் சுமந்தவங்களாய் இன்றைக்கு நம்மளால் எவ்வளவு ஊழியத்தை செய்ய முடியும், எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும், எவ்வளவு ஆண்டிற்காக வைராக்கமாய் நிற்க முடியும். ஆமென். ஆமென். ஒன்றுமே எல்லாம் வாழ்க்கையிலேயே அவன் ஆண்டவர் அவ்வளவு நிற்பானா, அப்போ என் ஆண்டவர்கிட்ட இருந்த நன்மையை பெற்றவன்னா எங்கே நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட இருந்த ஜீவனை பெற்றவன்னா எங்கே நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட அந்த இலவசமாக ரத்தத்தையே பெற்றவன் நான் எங்கே நிற்கணும்? வீடு பெற்றவன் நான் எங்கே நிற்கணும்? வாசலை பெற்றவன் நான் எங்கே நிற்கணும்? நல்ல பிள்ளைகளை பெற்றவன் நான் எங்கே இருக்கணும்? பிள்ளைகளை கல்வி கொடுத்த எல்லாத்துக்கும் நான் எங்கே நிற்கணும்? ஆண்டவருக்கு
நம்ம இன்றைக்கு இதை பார்க்கிறோம், அதை பார்க்கல. ஆண்டவர் இதுவும் தேவை, அதை காட்டிலும் இதுவும் தேவை ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆமென். அது தேவையில்லைன்னு ஆண்டவர் எப்பவுமே சொல்லவே மாட்டார். அது தேவைதான். அதை காட்டிலும் ஜனங்கள் அழிகின்றார்களே, மாந்தர்கள் அழிகின்றார்களே, அநேக விதமான காரியங்களை சிக்குண்டு போகிறார்களே, அதை மீட்கிறதுக்கு தான் தேவைன்றது ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உங்ககிட்ட சொல்லுகிறாரு. ஆமென். அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே போதும். ஒன் டே, ஒரு நாள் அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டா போதும். அநேக ஆத்துமாக்களை உடையவர்களாக மாறிடுவோம். ஒன் டே, தேர் இஸ் ஒன் டே வே. ரெண்டாவது ஸ்டே. மூணாவது சொல்லுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு பே. ஆமென். நம்ம சம்பாதித்த இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்வோம் தெரியாது. நம்ம சம்பாதித்த எல்லா ஆத்துமாக்களையும் ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏ மகனே, உன் தாளந்து எடுத்துட்டு வா, உன் தாளந்து எடுத்துட்டு வா. உனக்கு 5 தாளந்து கொடுத்தேன், உனக்கு அவ்வளோ கிருபையை கொடுத்தேன், உனக்கு அவ்வளவு மேன்மையை கொடுத்தேன், உனக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தேன், உனக்கு அவ்வளவு ராஜ்யத்தின் நிலையை கொடுத்து என் பிள்ளைன்னு உன்னை ஆக்குன. ஒரு நாள் வந்துச்சு, இந்த கடைசி காலம் வந்துச்சு. லெட்ஸ் கம், வா வா வா. இவ்வளோ நாள் ஆடினல, இவ்வளோ நாள் ஓடினல, இவ்வளோ நாள் பாடினல, இவ்வளோ நாள் குதிச்சல, இவ்வளோ நாள் நீ என்னென்னமோ செஞ்சல, அதை தாண்டி எவ்வளோ நாள் நீ ஆத்துமாதாயமும் பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்துச்சு. ஆண்டவர் கூப்பிடுகிறாரு. 5 தாளந்தவனை பார்த்து, அப்பா நான் உன்ட்டு 5 தாளந்து கொடுத்தனே, அந்த 5 தாளந்து என்ன நீ பண்ண? அவன், ஆண்டவரே, அந்த வசனத்துக்கு நம்ம நேராக நம்ம போவோம். 25-21 மத்தேயு. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைக்கிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். மகனே, மகளே, இதோ ஏன் சந்தோஷம் எப்படிப்பட்டது இருக்குன்னு சொல்லிட்டு நீ பார்க்கணும்ல. பூமியில் நீ வாழ்ந்த சந்தோஷத்தையே உன்னால் ரொம்ப சந்தோஷமாக நீ வாழ்ந்த. அப்போ பூமியில் இருக்கும்போது சந்தோஷத்துக்கே நீ இவ்வளோ பூரிப்பான, பூமியில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கே நீ உன்னையே மறந்து நீ என்னவெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச. இதோ என்னுடைய சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷத்துக்குள்ள நீ வா. ஆமென். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற அதுதான். ஒரு நாள் ஒன்று வந்தது, ஒரு நாள் ஒன்று வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வருங்க. அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய், தன் தன் உழைப்பு தக்கதாய், தன் தன் வேர்வைக்கு தக்கதாய் பலன் தரணும், தன் ஆத்துமாக்கு தக்கதாய் பலன் தரணும். யாரும் தப்ப முடியாது. நாட்டில் நீங்கள் கொஞ்சம் வெளியே பாருங்க, இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் எவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கு. வேதத்தில் உள்ள வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் நம்ம மாமிசம் உண்ணுகிற பிள்ளைகளால் தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம பாலை குடிக்கிற பிள்ளைகள் நிலைமையில தான் இருக்கிறோம். கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கோம். நம்ம இன்னும் மேலே வரல. இன்னும் சுவிசேஷத்தின் முதிர்ச்சிக்குள்ளே நம்ம ஒன்றும் வரல. ஆமென். சுவிசேஷம் வீரியத்துக்குள்ளே நம்ம வரல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, எப்போ 5 தாளந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன், 5 தாளந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். அல்லேலூயா. 5 தாளந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். அப்போ 3 தாளந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, பேர் கொடுத்து, புகழ் கொடுத்து, பணங்களை கொடுத்து, செல்வங்களை கொடுத்து, எல்லாத்துக்கும் தாண்டி பிள்ளைகின்ற செல்வத்தையும் கொடுத்துட்டேன். அதை வச்சு நீ என்ன பண்ண? லெட்ஸ் கம், வாட் இட் இஸ் யுவர். உன்னுடைய என்னது என்பதை நான் பார்க்கணும், கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. எப்பா நீ என்னதான் பண்ணியிருக்கா நான் பார்க்கலாம். பூமியில் உன்னை வச்சதுக்கும் நோக்கமும் முகாந்திரமும், உன்னை நான் வழியாக்கினதுக்கும், உன்னை நான் விஷனாக்கினதுக்கும், உன்னை நான் காத்திருக்க வச்சதுக்கும், உன்னை நான் ஊழியக்கான மாற்றினதுக்கும், உன்னை நான் விசுவாசியாய் மாற்றி அன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் தாழ்ந்து கொடுத்தாச்சு. நீ என்ன பண்ண? கொஞ்சம் கொண்டு வா. மத்தேயு 25:34. 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, மன்னிக்கும் 21.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, அவன் எஜமானன் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்னா, அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 34வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினது போல, உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தது போல, உங்களை மீட்டு கொண்டது போல, உங்களை நான் ஒரு நாள் என்கிட்ட சேர்ப்ப நான் சொன்னல, அந்த நாள் வந்துருச்சு. ஆமென். அந்த நாள் வந்துருச்சு, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க போகிற அந்த நேரம் வந்துருச்சு. எல்லாரும் பதில் சொல்லுகிற அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் தன் பலனுக்கு தக்கதான கிரியத்தை செலுத்தும்படியான கரெக்டான நேரம் அப்படி வருகை வந்துருச்சு. எப்படிப்பா நீ சொல்லுவனா? அப்போ தொடர்ந்து அந்த கீழே இருக்க வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். 35. பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க போஜனம் கொடுத்துட்டீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்துட்டீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை நீங்க சேர்த்து கொண்டீங்க. நான் வஸ்திரமே இல்லாம இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை நீங்க விசாரிக்கிறதுக்கு வந்தீங்க. காவலில் இருந்தேன், நான் காவல்ல இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கள் என்று. அப்போது அவங்களுக்கு ஒரே ஒரு குழப்பம். நான் இவ்வளவு நன்மை செஞ்சேனா? நான் இவ்வளவு காரியத்தை நான் செஞ்சேனா? அப்போ அவங்களே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவர்களை கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போ நான் நீங்க பசியா இருக்கிறத பார்த்து நான் உங்களுக்கு போஜனத்தை கொடுத்துட்டேன்? எப்போ நீங்க தாகமா இருக்கிறத பார்த்து நான் தாகத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டேன்? தொடர்ந்து, எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து, எப்போ நாங்க நீங்க பிற ஜாதியா இருக்கு, நீங்க பிற ஜாதியா இருந்தீங்க, இயேசு அறியாதவனா இருந்தீங்க, எப்போ நான் உங்களை இயேசு நல்லவர் என்று சொல்லி உங்களை நான் சேர்த்துட்டேன்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு, வஸ்திரம் இல்லாம எப்ப நான் கண்டேன், உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இந்த சிறு கூட்டம், யார் கண்ணீர், யார் வியாதி, யார் உபத்திரம், யார் பாடு, யார் பசி பட்டினில இருக்கிறானோ, யாருக்கு அவன் போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறாங்களோ, ஒரு வேளை உணவு கொடுக்குறாங்களோ, ஒரு வேளை உடைய கொடுக்குறாங்களோ, ஒரு வேளை அவன் கண்ணீரை தொடுக்கிறாங்களோ, இயேசுவை அறியாம இருக்கிற ஜனங்களுக்கு யார் இப்ப இயேசுவை சொல்றாங்களோ, அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையும் முத்தமும் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய், உன்கிட்ட வருமானம் இருந்தது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, இன்றைக்கு நான் உன்னை அநேகத்துக்கு உன்னை அதிபதியாக மாற்றுகிறேன். கரங்களை தட்டி தேவநாமத்துக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்கு உன்னை அதிகாரியை மாத்துக்கிறேன். திரும்பி உலகத்துக்கான ஆசீர்வாதத்தை சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற என் சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறாரு. அதில் கிடைக்கிற ஆசீர்வாத சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. நிம்மதி கிடைக்காது, பூரணம் கிடைக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது, எதுலையுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்றில் தான், நம்முடைய தேவனுடைய பரலோகத்தை காணுவதற்கு மட்டும்தான். அதான் நான் சொல்லுகிறேன். There is one day the God will come, our Christ Jesus. ஆண்டவர் ஒரு நாள்ல நம்மளுக்கு
எதிர்கொண்டு வருகிற நாட்கள் வந்துருச்சு கூடிய சீக்கிரம். அந்த நாளில் ஆண்டவர் வாட் என்ன என்ன அந்த நேரத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டவர், என்னை ஆண்டவர் தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியலப்பா, எனக்கு ஒன்றுமே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? எரிகிற அக்கிரிக்கும் பிசாசின் பல்கடிப்புகளுக்கும் நெருப்புகளுக்கு நீ போ, அப்படிதான் உன்னை தள்ளுவாரே தவிர உண்மை உத்தம ஊழியக்காரன் என்று கூப்பிட முடியாது. ஏன்னா உன் தாளந்த உன் வாழ்க்கையை உன்னுடைய கர்த்தருடைய அந்த ஜீவனை கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதத்தை எங்கே போயிட்டேன்னா போயிட்டு மண்ணுக்கு அடியில் புதைச்சி, ஆண்டவரே நீங்கள் கோபம் உள்ளவர், நீங்கள் ரொம்பவும் எரிச்சல் உள்ளவர், நான் இதெல்லாம் போயிட்டு நான் மற்றவங்களுக்கு கொடுத்து நான் சம்பாதிக்கனால முடியாது, அதை நான் என்ன பண்ண பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டேன், என் ஜீவனை காத்துட்டேன், என் உயிரை நான் காத்துட்டேன், என் வாழ்க்கை என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் நடத்திட்டேன், அதுக்கு மேலே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்பீங்க. ஆனால் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுறது என்னன்னா, ஏய் போயிட்டு எரிகிற அக்கறை சூழலை போய் இங்கே மாட்டு, அங்கே போய் நீ கேட, அதுதான் உனக்கு நிரந்தரம், அந்த அக்கினி கடலில் நீ போயிரு. ஆமென். அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோன்னா சாதாரண வேலையில் இருக்கிற நம்மளை பார்த்து அவங்க சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். லாய்க்கு உதவாதவன், அவ்வளோ வேலை கொடுத்து நீ செய்யலைனா, அவ்வளோ வேலை கொடுத்து நீ எல்லாத்துலேயும் மொக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கிண்டல் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுவோம், கண்ணீரோடு கூட உட்காருவோம். அதே போல் பரலோகத்தில் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்காமல் போயிட்டு ஆத்துமாக்களை அன்றைக்கு இந்த நிலைமைத்தான். அன்றைக்கும் போயிட்டு ஆண்டவரே உங்களுக்கு இதை செஞ்சோமே அதை செஞ்சோமேன்னு சொன்னேன்னா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் உங்களை பார்த்து, நான் அறியேன், நான் உங்களை அறியேன்ப்பா, என் நாமத்தினா நீங்கள் எதை வேணால் செய்யலாம், ஏன்னா என் நாமத்தினா நீங்கள் ஒரு ஆத்துமா கூட நீ ஆதாயம் செய்யலை, அப்போனா உன்னை அறியேன், என்ன உனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆண்டவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். அவர் இரக்கமுள்ளவர் கிருபை உள்ளதை மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு ஆண்டவர் கிருபை செய்ப்பா, இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த அந்த கிருபையே போதும், அந்த கிருபையே நீ வீணாக மாற்றின, அந்த கிருபையே உனக்கு வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு, இதுக்கு மேலே நீ கிருபை கேட்டனா எனக்கு இல்லைப்பா அந்த கிருபைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார், அவர் அமைதியா. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, புதைக்கப்பட்ட அந்த தாளந்துடையவனா இல்லாமல் கர்த்தர் கொடுத்ததுல இருந்து எந்த தாளந்து இருந்துச்சோ அதை ரெட்டித்தனப்பாய் மாற்றி அதை தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான சூழலாக இருந்தாலும் சரி அதை கொண்டு ரெட்டித்தனப்பாய் பெறுகிறவன், அதை கொண்டு ஊழியத்தை செய்யணும், அதை கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வரவனே தான் ஆண்டவர் கடைசியாய் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன் எல்லாம் சேர்ந்து, திரும்பி அந்த வசனத்தை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து 21 எல்லாத்தையும் பைபிள்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்க, முடிக்க போகிறேன். 25:1 இதோ எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நான் திரும்பி உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஆண்டவர் முதலாவது கை ஏந்தி கொண்டிருந்த நீ வார்த்தைக்காக ஆண்டவரை மாற்றி, ஐ மேக் யூ ஆர் த விஷன், நான் உன்னை விஷனாக மாற்றுறேன், நானே உன்னை தரிசனமாக மாற்றுறேன். நீ தரிசனமாக மாறுனதுனால உன்னுடைய வேலை என்னன்னா, நீ வேவா மாற போகிற, இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்த போகிற, யோவானை போல நீ என்ன பண்ண போகிற, ஜனங்களை இயேசுக்குள்ள ஆதாயப்படுத்த போகிற, அதுக்கு நீயே வழியாக மாற போகிற. மாறினதுக்கு அப்புறமா உன்னை சில நேரங்களுக்கு காத்திருக்க வைப்பேன். ஐ அம் கோயிங் டு ஸ்டே ஃபார் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காத்திருக்க வைப்பாரு. காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது ஒரு நோக்கமும் முகாந்திரமும் உங்க வாழ்க்கையை கொண்டு அவர் செய்ய வைக்கும்படியாய் நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் ஆத்துமாவை நீங்க ஆதாயம் செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வரும்போது, என் ஜீவன் உடையவனா, என் ஜீவன் என் ஜீவன் என் ஜீவன் என் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நாள் அந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, சேர்ந்து படிப்போமா அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து? 25:21 படிக்கலாம். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலேயே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்பார். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இன்னும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையும் நகர்த்து கொண்டிருக்கோம். பரலோகத்தில் அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு கிறிஸ்துவெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கிறோம். ஆமென். கடைசியாக சொல்லுற ஒரே வார்த்தை,
உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தேவையில்ல, ஆனால் நீ கொஞ்சத்தில் நான் கொடுத்தல உண்மையாக இருந்துட்ட. அந்த உண்மையை வச்சு நீ ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்ட. அநேக ஆத்துமாக்களை அழிந்து போகாமல் நீ என்னை மீட்டுட்டல. என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ வா. ஆமென். என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. இனி நீ தீங்கை காண மாட்டாய், இனி கண்ணீரை காண மாட்டாய், இனி எல்லா விதமான கஷ்டங்களை காண மாட்டாய். இனி உன்னை யாரும் தூற்ற முடியாது, உன்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது, உன்னை யாரும் கேலி கிண்டல் செய்ய முடியாது, உன்னை யாரையும் வாரிக்கொள்ள முடியாது, மெச்சிக்கொள்ள முடியாது, உன்னை யாரும் எந்த நிலை சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து ஆயிற்று. பரலோகத்துக்குள்ள தேவனோடு கூட வந்தாயிற்று. இனி நம்மளை எந்த விதமான பிசாசுக்குள்ளேயும் சோதனைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென். இதுதான் என் பிரச்சனம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தின் பெரிய கண்ணோட்டம். அது உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டேன். அது உங்களுக்கு முன்பாக நான் விதைச்சு விட்டிருக்கேன். இன்றைக்கு கடைசியாய் ஒரு கவிதையோடு கூட நான் முடிக்க நான் வந்திருக்கிறேன். மாரை தட்டி சொன்னவர் மறந்தன தரிசனம், மறவாதவர் மலர செய்தாரே நம்ம தரிசனம். இம்மண்ணுக்கும் விண்ணுக்கும் செயலாற்றுவதா நம்ம தரிசனம். இம்மண்ணுக்கும் விண்ணுக்கும் செயலாற்றுவதா நம்ம தரிசனம். அல்லேலூயா. இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் செயலாற்றுவதா தரிசனம். செயல்படாமல் தடுக்கிறதே இந்த உலக கவலையின் தரிசனம். செயல்படாமல் நம்மளை தடுக்கிறதே இந்த உலகத்தில் உள்ள தரிசனம். தான் செய்யவிட்டாலும் தன்னோடு இருப்பவரை செய்ய விட்டு அழகு பார்ப்பதல்லவா தரிசனம். தான் செய்யாவிட்டாலும் தன்னோடு இருப்பவர்களை செய்ய விட்டு அழகு பார்ப்பதல்லவா தரிசனம். தானும் செய்யாமல் தன்னோடு இருப்பவர்களை செய்ய விடாமல் தடுப்பதா தேவ தரிசனம். தானும் செய்ய விடாமல் தன்னோடு இருப்பவரை செய்ய விடாமல் தடுப்பதா தேவ தரிசனம். கடைசியா தரிசனத்தின் மேன்மை தாகமும் தாழ்மையும் தரமும் அது தன்னம்பிக்கையுமாய் அடங்கி இருக்கிறது. அவற்றில் ஒன்று இல்லாவிட்டால் அது மேன்மை இல்லை. அதில் நீயே இல்லாவிட்டால் அது நீயே இல்லாவிட்டால் அவற்றில் ஒன்று இல்லாவிட்டால் அதுக்கு மேன்மை இல்லை. அதில் நீங்களே இல்லாவிட்டால் அது தரிசனமே இல்லை. புரிந்து கொள்ளுவோம், பகிர்ந்து கொள்ளுவோம். நாமளே அந்த தரிசனம். யூ ஆர் தி விஷன். இயேசுவின் மூலம் பிதாவே.